அவனுங்க குடுத்துருப்பானுங்களே, அங்கேயே கிளிக் பண்ணாலே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு போயிடும் இப்போ. 10ஏ வச்சுப்போம். நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டோம்னா, அது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகும்ன்னு சொல்லிட முடியாது. ஆனா இன்னும் நம்ம Flutter ஆப்ப ரன் பண்றதுக்கு இன்னும் 1, 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்க ஒரு நரி கூட்டம். அண்ணா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்டா. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க இப்போ போறோம்? வந்து போன வீடியோல வந்து Flutter இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சிஸ்டம்ல. சரி. அப்படியே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட முதல் ஆப்ப ரன் பண்ணிடுவோம் Flutterல. போன வீடியோல விட்டது இந்த வீடியோல முடிக்கிறேன்னு சொல்ல போறேன். அதேதான். சரி, இப்போ என்ன இப்போ Flutter வந்து IO போகணும். Flutter.io போயிடுச்சு. போன வீடியோல வந்து Flutter இது இன்ஸ்டால் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். கரெக்ட். Flutter டாக்டர் ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே. இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்போம். சரி, ஓகே. அவனுங்க கொடுத்துருப்பானுங்களே, அங்கேயே கிளிக் பண்ணாலே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு போயிடும் இப்போ. இப்போ இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ணணும். கரெக்ட். சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அவங்களே காமிப்பானுங்க. அது ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி. இப்போ நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் அப்படி ஓப்பன் பண்ணுவோம் இப்போ. ஓகேடா, சூப்பர். அது நம்ம இப்போ டவுன்லோட் வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஒரு 800 MB அந்த மாதிரி இருக்கும். அது டவுன்லோட் பண்ணி. சரி, ஓகே. ஸோ ஒரு இப்போ exe ஃபைல் கிடைக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதை ரன் பண்ணுவோம் இப்போ. ரன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல 2-3 கான்ஃபிகரேஷனும் மாற்ற வேண்டியது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே. நீ எப்போ புதுசாக Flutter படிக்க ஆரம்பிச்சிருக்கல இப்போதான்? ஆமாடா, நானும் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வீடியோ பண்ண அப்படியே படிச்சுக்கலான்னு. அப்படியே ஒன்றா வீடியோ பண்ண அப்படியே கற்றுக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்படியே நெக்ஸ்ட் இதில் ஆண்ட்ராய்டு வந்து ரொம்ப முக்கியம். வர்ச்சுவல் டிவைஸ் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, டிக் ஆயிடுச்சு. தான் நம்ம வந்து எமுலேட்டர் ரன் பண்ண முடியும். ஓகேடா, நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் இது வந்து உங்களுக்கு ஏற்ற பாஸ் சூஸ் பண்ணிக்கோ. நம்ம டிஃபால்ட்டே விட்டுறலாம். ஓகே. இதில் நான் ஃபோல்டர் பேர் ஓகே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு இருக்கட்டும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோனே வச்சுட்டு அப்படியே இது கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் ஆகும். ஒரு 800 MB எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதால கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேடா, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறோம். ஓகே, ஃபினிஷ் கொடுத்துடலாமா? ஃபினிஷ் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி சில இது கான்ஃபிகர் பண்ணணும். சரி, ஓகே. டவுன்லோட் ஆயிட்டு அப்ளிகேஷன். சரி, ரன் ஆயிடுச்சா? ரன் ஆயிடுச்சுடா. இப்போ பிளகின் அப்டேட் அவைலபிள்னு வருது. இது என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்ணிடுறதானே? இது அப்படியே விட்டுரு. நம்மளுக்கு காட்லின் தேவைப்படாது, அதனால கிராஸ் பண்ணிட்டு நீ நம்ம அடுத்தது போயிடும். நெக்ஸ்ட் போயிடலாம். தேவையான பிளகின் நம்ம கடைசியில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே வந்து கஸ்டம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்னென்ன பிளகின்ஸ் தேவைங்கிறது நம்மளா சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்ட். ஸோ கஸ்டம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கெல்லாம் டிஃபால்ட்லேயே விட்டுடலாம். ஒரு ஃபைல் நேம் அப்படியே விட்டுரு. சரி, இப்போ நமக்கு என்ன தீம் வேணும்? லைட்டா டார்க்கா? லைட் வேணுமோ டார்க் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலருக்கு என்ன நமக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ் கிளிக் பண்ணோம். ஆமா, இல்லைன்னா நம்மளுக்கு எமுலேட்டர் ரன் பண்றதுக்கு நிச்சயமா இந்த ஆண்ட்ராய்டு இது வர்ச்சுவல் டிவைஸ் தேவைப்படும். அதனால அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் SDK இதெல்லாம் டிக் பண்ணிட்டு இதெல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுட்டு இந்த ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ் மட்டும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இது எவ்வளவு ஸ்பேஸ் எமுலேட்டருக்கு நீ அலாட் பண்றன்றது பொறுத்து அது டிஃபால்ட்டாவே விட்டுறலாம். நம்ம ரெக்கமெண்டட்லயே இருக்கட்டும். சரி, ஓகே. ஸோ ஃபினிஷ் கொடுத்துடலாம். இதெல்லாம் ஃபினிஷ் கொடுத்துடலாம். அப்படி இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடும் எமுலேட்டர் நம்மளுக்கு. அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சா? இப்போ முடிஞ்சிடா, ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் கொடுத்துரு. இப்போ லான்ச் ஆகுதா? லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் எக்ஸிஸ்டிங் Flutter ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணியாச்சு. உனக்கு வேண்டிய டைரக்டரிக்கு போயிடு. இப்போ எந்த டைரக்டரியில உங்க Flutter ப்ராஜெக்ட்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த டைரக்டரிக்கு போயிடு. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் போயாச்சு.
ஓகேடா. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஃப்ளட்டர் வெக்டர் கிரியேட் கிரியேட் அப்புறம் உனக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் ஆப் என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறியோ அது பேர் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆப். ஓகே, என்டர் கொடுக்கலாமா? அப்படியே என்டர் கொடுத்து இது ஒரு 2-3 செகண்ட் ஆகும். அது வேண்டிய ஃபைல்ஸ்லாம் அது டவுன்லோட் பண்ணிக்கும். ஓகே. இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம். ஆமா, அதே தான் பண்ண போறோம். அந்த பாத் சூஸ் பண்ணிடுங்க, நீ கொடுத்த பாத். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப் இங்கே இருக்கு. ஓகே கொடுத்து உள்ள அதுவே போயிடலாம். உனக்கு ஐகான்லாம் காட்டுது. அது அதை வச்சே கொண்டு கண்டுபிடிச்சு. ஸோ க்ளோஸ் ப்ராஜெக்ட் லோட் ஆகிட்டு லோட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் கோடுன்னு வச்சுக்கோ. ஓகேடா. டிஃபால்ட்டா பாய்லர் டெம்ப்ளேட் அவங்களே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர் ஆப். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து 2 வகையா ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்று நம்ம வந்து எமுலேட்டர்ல ரன் பண்ணலாம், இல்லை மொபைல்ல ரன் பண்ணலாம். நம்ம ஓகே, ஃபர்ஸ்ட் எமுலேட்டர்ல எப்படி ரன் பண்றோன்றது பார்த்துப்போம். ஓகே. வந்து ஏவிடி மேனேஜர்னு இருக்கும் டூல்ஸ்ல. டூல்ஸ் போய் ஏவிடி மேனேஜர், அதாவது ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ். கரெக்ட் அதேதான். கீழே ஃப்ளட்டர் பிளகின்ஸ்லாம் வேணுமான அதுவே கீழே காட்டுதுன்னு நம்ம அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏவிடி மேனேஜர் ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோன் ஆப் பண்ணுறதுனால ஃபோன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மொபைல் வந்து இப்போ ரேண்டமாக என்ன லேட்டஸ்ட் மொபைல் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சல் எக்ஸல் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்சல் அது சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு 10 வந்து டவுன்லோட் கொடுத்துடலாம். 10 வச்சுப்போம். நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டோம்னா அது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட முடியாது. 10 வந்து ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனா இருக்கும் நம்மளுக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு 10 டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆக்ஸம் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு 10 டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணோன்னே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு நம்மளோட வர்ச்சுவல் பெரிய ப்ராசஸ், பெரிய ஓஎஸ்ஏ டவுன்லோட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அதனால ஒரு 2-3 செகண்ட் ஆகும். சரிடா, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஆண்ட்ராய்டு. செட்டப் வந்து பேஸ் கொடுத்துட்டு எமுலேட்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவோம் முதல்ல நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஓகே. நம்ம ஓரியன்டேஷன்லாம் போர்ட்ரேட்டு எல்லாம் ஓகே. ஹார்ட்வேர் ஆக்சிலேஷன் மட்டும் இங்கே ஆன் பண்ணிடணும்டா, அது மட்டும் மறந்துடாது. ஆன்ல தான் இருக்கு நினைக்கிறேன். டிஃபால்ட் ஆன்ல தான் இருக்கு. சூப்பர். அப்போ நம்ம அப்படியே ஃபினிஷ். இப்போ வந்து வர்ச்சுவல் டிவைசஸ்ல அதுவே லிஸ்ட் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணா அதுவே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸோ எமுலேட்டர் வந்து இங்கே கீழே லோடிங்னு காமிக்குது. ஸோ நம்மளோட மொபைலோட ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் எமுலேட்டர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எமுலேட்டர் ரன் ஆயிடுச்சு. இதுல தான் நம்ம ஆப்லாம் ரன் பண்ணி காட்டுவோம் நம்ம. ஓகேடா. ஸோ இப்போ வந்து நம்ம வர்ச்சுவல் டிவைஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம அது ஆனா இன்னும் நம்ம ஃப்ளட்டர் ஆப் ரன் பண்றதுக்கு இன்னும் 1-2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல நம்ம வந்து இது பண்ணிடுவோம், ஃப்ளட்டர் டாட் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அது ஸோ இன்ஸ்டால் பிளகின்ஸ் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதனால இப்போ டாட் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஆமா கரெக்ட். அதுவே டாட் லாங்குவேஜ் ரெகக்னைஸ் பண்ணிட்டு சொல்லுது இன்ஸ்டால் பண்ணிட்டு அது அப்படியே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டாட் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேடா. இப்போ டாட் பிளகின் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளட்டரோட பிளகின் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம ஃப்ளட்டரோட பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதோட லோகோ எல்லாமே உங்களுக்கே பார்த்து வச்சிருக்கிறோம். ஃப்ளட்டர்னு போட்டால் முதல்ல தான் வரும். அதுவே அது இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணோடனே ஐடியை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஐடி ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரீஸ்டார்ட் ஓகே பண்ணலாம். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிடா, இப்போ ஓகே வந்து பாத் செட் பண்ணிடலாம். சூப்பர். இப்போ வந்து இந்த என்விரான்மென்ட் பாத் செட் இங்கே போய் இன்வென்டரி வேரியபிள்ஸ் போய் சிஸ்டம் வேரியபிள்ஸ் நம்ம போய் ஒரு வேரியபிள் நேம் செட் பண்ணுறோம்.
இதுலடா யூசர் இதுல செட் பண்ணணும்ல. இல்லை நம்ம எல்லாமே இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே ஓகே அப்படியே பண்ணிடு. சிஸ்டம்ல வந்து ஆண்ட்ராய்டு ஹோம்னு பண்ணிடு. அண்டர்ஸ்கோர் ஹோம் எல்லாமே கேப்ஸ்ல போட்டுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லாம பார்த்து. வேல்யூ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பார்த்து போட்டுருவோம். ஓகே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணு. இப்போ இங்கே ஆண்ட்ராய்டு ஹோம் வந்து பார்த்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வேரியபிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாத்லேயே போய் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ அதை பண்ணிடலாம். கரெக்ட். சூப்பர். அது இங்கே போய் நியூ பாத் போய் கொடுத்துட்டு டைப் பண்ணு பர்சன்டேஜ் ஆண்ட்ராய்டு ஹோம் டூல்ஸ். எப்படி எதுக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டு வச்சிருவோம்டா. இது ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வந்துடக்கூடாது. ஓகேடா. ஸோ இன்னொரு பாத் என்னன்னா அதே ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் டூல்ஸ்க்கும் இந்த பாத் தேவைப்படும். இது வந்து பிளாட்ஃபார்ம் டூல்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸ்பெல்லிங்கோட போட்டு விட்டுருவோம். கரெக்டா பாத் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும். சரி ஓகே. இப்போ நம்ம பாத்தில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருவோம். ஐடியும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில். டாக்டர் ரன் பண்ணிருப்போம். ஓகேடா. எல்லாமே கரெக்ட்டா எமுலேட்டர் இருக்கு அப்படின்னு அதே காமிச்சிருச்சு. ஓகேடா. ஸோ இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க எமுலேட்டர் காமிச்சிருச்சா உனக்கு மேல? ஒரு எமுலேட்டர் ரன் பண்ணிட்டு எமுலேட்டர் இருக்கான்னு பாரு. எமுலேட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குல்ல. ஸ்டார்ட் ஆகும். எமுலேட்டர் ரன் ஆயிட்டு ஸ்டார்ட் ஆன உடனே உனக்கு இங்க வந்துருச்சு பாத்தியா எமுலேட்டர் இப்போ? ஆமாடா மேல வந்துருச்சு. ஓகே. இனிமே நம்ம ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படியே ரன் பண்ணிடலாம் இங்க. ஓகேடா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணியும் காமிச்சிரும். இங்க அப்படியே கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ண ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல டெர்மினலா? டெர்மினல். ஓகே ஃப்ளட்டர் ரன் கொடுத்துரு. ஆமாண்டா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்போட டைரக்டரியில் தான் இருக்கோம். ஸோ அதனால டைரெக்டாக நம்ம ஃப்ளட்டர் ரன் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து எமுலேட்டரில் ரன் ஆயிரும். ஸோ நான் அந்த கமெண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகிறதால கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு நைட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப் ரன் பண்ணோடனே எல்லா நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் போய் இன்ஸ்டால் ஆகி இப்போ ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்ட். இப்போ நீ வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா அது இன்க்ரிமெண்ட் ஆகி காட்டும் இங்க 1 2 அப்படின்ட்டு. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஃப்ளட்டரில் போய் ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக வந்து ஒரு கவுண்டர் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். இந்த கவுண்டர் ஆப் என்னன்னா நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ண இந்த கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகி அந்த நம்பர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேடா. இதோட நம்ம வந்து முதல் ஆப் நம்ம கிரியேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஓகேடா சூப்பர். இப்போ வந்து ஆனா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ண வேணாம்டா. ஏன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ரொம்ப ரேம் எடுக்கும். இப்போ டக்குன்னு ஒரு 6 GB ரேம் யூஸ் பண்றவங்க ரன் பண்ணோம்னாலும் டக்குன்னு திடீர்னு ஸ்டக் ஆகும், திடீர்னு ரீஸ்டார்ட் ஆகும் சிஸ்டம். ஓகே. அப்ப நீயே ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு வச்சிருப்ப, அத நீயே சொல்லிரு. பிஎஸ் கோட் யூஸ் பண்ணிரோம் நம்ம அதுக்கு. பிஎஸ் கோட் ஸ்மால் சைஸ்டாவும் இருக்கும், மோர் ஸ்டேபிளாவும் இருக்கும் ரன் பண்றது. ஓகேடா. சோ நம்ம கிட்ட இப்ப விஎஸ் கோட் இருக்கு. இல்லாதவங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றேன்னு அந்த சைட்ல போய் காமிச்சிடலாம். ஸோ இப்போ code.visualstudio.com சைட்ல போனீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கும், இல்லைன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே இருக்கும். அதை நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விஎஸ் கோட் இப்படி வந்துடும். இது வந்து ஒரு கோடிங் ஐடி மாதிரி நீங்கள் எல்லா லாங்குவேஜில் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆப் வந்து இங்கே போய் ஓப்பன் கொடுக்குறோம். இப்போ நம்மளோட டைரக்டரி ஓப்பன் ஃபோல்டருக்கு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப் ஃபோல்டர் இங்கே இருக்கு, ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது இதெல்லாம் கேட்கும், அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகேடா. ஓகே. ஸோ இப்போ நம்ம லிப்ன்ற ஃபோல்டர் பண்ணிட்டோம். இது வந்து மெயின் டாட்ன்றது தான் நம்ம கோட் பண்றோம்ல, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்போட கோட். ஓகேடா. மெயின் நம்ம எல்லா ஆப்பும் வந்து மெயின்.டாட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே.
இங்கேயே நம்மளுக்கு வந்து எமுலேட்டர் எல்லாம் காமிச்சிரும். ஓகேடா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விஎஸ் கோட்லேயே வந்து ஃப்ளட்டர் ரன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஃப்ளட்டரோட எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்க போயிட்டு ஃப்ளட்டரும் டாட் ரெண்டுத்தோட ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும். எக்ஸ்டென்ஷன் போனதுக்கப்புறம் இங்கே போய் ஃப்ளட்டர்னு சர்ச் பண்ணோம்னா ஃப்ளட்டர் இது வந்துருச்சு. ஸோ நம்ம காமிக்கும். ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டாட் இன்ஸ்டால் ஆயிடும். கரெக்ட். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க எக்ஸ்டென்ஷன். விஎஸ் கோட்ல இன்னொரு நல்லது என்னன்னா ஆட்டோ கம்ப்ளீஷன் ஆஃப் கோட் நிறைய நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. நீ வந்து ஒரு கண்டெய்னர் போடணும்னா கண்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய பெரிய விஜெட்ஸ் போடணும்னா கூட ஈஸியா நம்ம போட முடியும். ஓகே. ஸோ நம்ம ஜஸ்ட் டேப் கிளிக் பண்ணா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு அந்த மாதிரி ஆட்டோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ளட்டர் அண்ட் டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோட் போடுறோம். இப்போ கண்ட்ரோல் ஜேன்னு கொடுத்தா நம்ம வந்து இதாயிடும், ஓப்பன் ஆயிடும், டெர்மினல் ஓப்பன் ஆயிடும். ஓகேடா, டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த டைரக்டரி ஆட்டோமேட்டிக்கா வரும், லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப் வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம் விஎஸ் கோட்லேயே. அவ்வளோதான். ஒரு தடவை ஆப் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா விஎஸ் கோட்லேயே ரன் ஆயிடும். இதுவும் திருப்பி கொஞ்சம் ஒரு 1 minute அந்த ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ எல்லாம் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எமுலேட்டர் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் கவுண்டர் அப்டேட் ஆகுது. கவுண்டர் அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பை வந்து போத் ஆண்ட்ராய்ட் ஸ்டோரியிலே ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு எஃபிஷியன்ட்டான மெத்தட் வந்து விஎஸ் கோட்லேயே ரன் பண்ணிட்டோம். ஓகேடா. விஎஸ் கோட்ல உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒரு ஆப்பை ரீலோட் பண்றதுக்கு அப்படியே டெர்மினல்ல கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணி காட்டிடுறாங்க. லைக் ஆர் அமுத்திங்கன்னா ஹாட் ரீலோடு, கேப்டன் ஆர் போட்டு ஹாட் ரீஸ்டார்ட். ஸோ நீங்க கியூ பண்ணனும்னா கியூ பண்ணிட்டோம், திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க தேவையில்லை ஆப்பை. அப்படியே ரீலோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதை நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கரெக்டா. ஓகேடா. ஸோ அடுத்த வீடியோல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டர்ல டைவ் இன் பண்ணி எல்லா டெக்னிக்ஸும் நம்ம வியூஸ் காமிச்சிடலாம். ஆமாண்டா, பார்க்க ஆரம்பிச்சிடணும். முதல்ல ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நம்ம கூட அவங்களும் கோட் எல்லாம் பண்ணா அவங்களுக்கும் நல்லா புரியும். ஓகே, அதே பண்ணிடுவோம்.